ஈஸ்ட் ஃபேஸிங் சைட்டு 32.4க்கு 62.3ங்கிறது சைட்டோட எக்ஸாக்ட் பவுண்ட்ரி. இதனோட ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பிளிந்த் லெவல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் கிளைண்ட்டே நம்மளை பார்க்க வந்தாங்க. ஸோ அந்த ஸ்டேஜில் இருந்து தான் நம்ம வந்து பிளானை வந்து சேஞ்ச் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ப்ளஸ் இவங்களோட ரெக்குயர்மெண்ட்டையும் ஃபுல்ஃபில் பண்ணி எப்படி நம்ம இதை ஒரு ப்ரீத்தபிள் ஹோமாக கன்வெர்ட் பண்ணுங்கிறத ஒரு ஜேர்னியை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது, ஒன்று எந்த மாதிரியான ரெக்குயர்மெண்ட் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டது, ப்ளஸ் எக்ஸிஸ்டிங் கண்டிஷனையும் நம்ம கன்சிடர் பண்ணி எப்படி மேக்ஸிமம் ரிசல்ட்டை வந்து எடுத்துகிட்டு வரலாங்கிறத பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ண வேண்டியது ஈஸ்ட் ஃபேஸிங் பிளாட்டு. மெயின் பெட்ரூம் வந்து சவுத் வெஸ்ட் கார்னர்லேயும், ஓனரோட பெட்ரூம் வந்து சவுத் ஈஸ்ட் கார்னர்லேயும் இருக்குது. ஆக்சுவலாக கீழ் போர்ஷன் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக வந்து ஓனர் எடுத்துக்கிட்டாங்க, ஹோம் ஓனர் எடுத்துக்கிட்டாங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 1 BHK ஒரு ஸ்டூடியோ டைப் ரூமும் வந்து ரெண்டலுக்காக ஃபுல்லாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ப்ளஸ் அதுக்கு மேலே டெரஸு. ஸோ G+1 ஸ்ட்ரக்சரு ஆல்ரெடி நமக்கு பிளிந்த் லெவல் காலம் பொசிஷன்லாம் வந்து ஃபைனல் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் நம்மளால் எந்த மாதிரியான சொல்யூஷன்ஸை கொடுத்து இதை பெட்டராக பண்ண முடியுங்கிறத பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதில் 2 கார் காட்டியிருக்காங்க, 15 அடி இருக்குது. ஆக்சுவலாக நமக்கு ஒரு காருக்கு 8 அடி மினிமம் தேவை. மிச்சம் இருக்கிற இந்த 6 அடி ஸ்பேஸை வந்து டெனண்ட்டோடு பைக்கு நிறுத்துறதுக்காகவும் மேலே போகிறதுக்கான வாக்வேவாகவும் விட்டாகணும். இந்த இடத்துல ஒரு காரும் ஒரு பைக்கும் மட்டும்தான் நிறுத்துறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. ப்ளஸ் நம்ம டைரெக்டாக வந்து வீட்டுக்குள்ளே எடுத்துனே போகிற மாதிரி இருக்கிறதுனால இதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். டைரக்ட் என்ட்ரி இருக்குது. ப்ளஸ் என்ன தான் இந்த இடத்துல 2 விண்டோஸ் கொடுத்துருந்தாலும் நம்ம மேக்ஸிமம் வந்து இதை வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பக்கம் டெனண்ட்டோட பைக்ஸு மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்கிறோங்காட்டி மெயின் ஹாலில் தான் நம்ம அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதாவது லைட்டுக்காக நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாலும் அதாவது பேசுகிறது கேட்கக்கூடாது, ப்ளஸ் நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் எதுவும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக மேக்ஸிமம் இது கர்டைன்ஸ் மூலியமாகவும் க்ளோஸ்டாக தான் இருக்கும் டியூ டு த ப்ரைவசி இஷ்யூஸ். ஸோ இந்த ஸ்பேஸை வந்து நமக்கு டெட் ஸ்பேஸ் கிராஸ் வென்டிலேஷன் வந்து அடிபடுது. இந்த இவ்வளோ பெரிய ஹால் வந்து நமக்கு கொடுத்துருந்தாலும் பெரிய யூஸ் இல்லை. இன்னொரு போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேஸ் வந்து நமக்கு ஒரு சர்க்குலேஷன் ஸ்பேஸாக இருக்கிறங்காட்டி நம்மளோட ஃபர்னிச்சர் அரேஞ்ச்மெண்ட்டை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா சர்க்குலேஷன்ஸ் வந்து நிறைய மூமெண்ட்டு டிவிக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. இதையும் நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். பெட்ரூமோட போர்ஷன் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஹாலில் இருந்து யாராவது கெஸ்ட் வந்திருந்தாலும் சரி, எப்போவுமே ஹாலில் இருக்கிற டோர் வந்து ப்ரைவசி பாதிக்கப்படக்கூடாது. ஸோ இந்த ஒரு பிளானில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவசி இஷ்யூஸ் இருக்குது. இன்னொன்று பெட்ரூமில் இருந்தும் பார்த்திங்கன்னா டாய்லெட் டோர் வந்து ரொம்ப விசிபிளாக இருக்குது. ஸோ இந்த டாய்லெட் டோரையும் நம்ம மாற்றி ஆகணும். ஏன்னா இந்த இருக்கிற ஸ்மெல்ஸ் வந்து இல்லை டைரெக்டாக ஒருத்தர் வந்து உள்ளே இருக்காங்க, ஒருத்தர் உபயோகப்படுத்தும் போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூஜை ரூம் வந்து அவங்களுக்கு இவ்வளோ பெருசு தேவையில்லை. ஆக்சுவலாக ஒரு பூஜை செட்டப் இருந்தால் போதும். மாற்றுறதுக்கு இன்னொரு விஷயம் என்ன தேவைப்படுதுன்னா இந்த இடத்துல கிராஸ் வென்டிலேஷன் வந்து அடிபடுது. அதுவும் இல்லாமல் இது டாய்லெட்டு பக்கமாக இருக்கிறதுனால அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக டைனிங் ஸ்பேஸ் வந்து பெருசாக இருந்தாலும் சர்க்குலேஷன் ஸ்பேஸ் வந்து அவாய்ட் ஆகுது. க்ராக்கரி யூனிட் வைக்க முடியாது. புக் செல்ஃப் வந்து இவங்களுக்கு தேவையில்லை. அதுக்கு பதிலாக ஆக்சுவலாக கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து எக்ஸஸாக வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு கெஸ்ட் பெட்ரூம் வந்து கேட்டிருக்காங்க. சின்னதாக இருந்தாலும் கெஸ்ட் பெட்ரூம் வந்து நீடட். ஸோ இதெல்லாம் தான் இதனோட மேஜர் ப்ராப்ளம்ஸு. ஸோ இதெல்லாமே ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இதில் இன்னொரு கன்சிடரபிளான விஷயம் வந்து எக்ஸிஸ்டிங் வந்து பிளான் வந்து ஆல்ரெடி இருக்குது. பிளிந்த் லெவல் இருக்குது. இன்னொன்று கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட்
இன்னொன்று வந்து இதில் இருக்கிற எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளம்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சார்ட் அவுட் பண்ணிவிட்டு நம்ம என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் கொடுத்தோம், இது எந்த அளவுக்கு இந்த பிளானை அடுத்த லெவலுக்கு என்ஹான்ஸ் பண்ணுச்சுங்கிறத பற்றி பார்ப்போம். கிளைண்ட்டுக்கு ஆக்சுவலாக இன்னொரு விஷயம், கார்னர் விண்டோ அவர் கேட்டார் இந்த இடத்துல. ஆக்சுவலாக கிளைண்ட்டோட மெயின் பெட்ரூம் இது, அதனால் இங்கே வந்து கார்னர் விண்டோ ஆக்சுவலாக கேட்டார். இன்னொரு விஷயம், எக்ஸிஸ்டிங் சைட் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒரு பில்லர் இருக்குது, அதனால் இந்த இடத்துல கார்னர் விண்டோ தர முடியாதுன்னு சொல்லிட்டோம். ஆனால் நம்ம என்ன சொல்யூஷன்ஸு அதை விட பெட்டராக கொடுத்தோங்கிறதையும் நம்மளோட ப்ரொபோசல் பிளானை வந்து பார்க்குறது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சேம் அதே சைஸு, பிளிந்த் லெவலில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கார் தான் நம்மளால் நிறுத்த முடியும், ப்ளஸ் ஒரு பைக் நிறுத்திக்கலாம். இந்த வழி வந்து பார்த்திங்கன்னா டெனண்ட்டுக்காக சர்க்குலேஷன் ஸ்பேஸும் ப்ளஸ் அவங்களோட பைக்ஸ் வந்து நிறுத்துறதுக்கான ஸ்பேஸும் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி டைரெக்டாக வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகாமல் ஒரு ஃபாயர் ப்ரீத்திங் ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பேஸை நீங்கள் டெக்கரேட்டிவ்காகவும் இந்த இடத்துல ஒரு ஐடியல் ஸ்டாச்சு, அதாவது விநாயகர் சிலை வைக்கிற மாதிரியும் கேட்டிருந்தார். அந்த ஸ்பேஸை வந்து நம்ம இன்ட்ராக்டிவாக இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிட்டோம். கீழே இருக்கிற இந்த போர்ஷன் வந்து ஷூ ரேக்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஃபாயரோட கீழ் லெவலில் ஒரு ஓப்பன் மாதிரி கொடுத்து அதில் வந்து நிறைய திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி. இப்போது ஹாலுக்குள்ளே வந்துட்டோம்னா ஹாலோட சைஸு சின்னதாக இருந்தாலும் ஓப்பன் பிளான் கான்செப்ட் மூலயமா நம்மளோட ஹால் வந்து ஆக்சுவலாக விசிபிளாக வந்து பெருசாக தெரியும். இன்னொரு விஷயம், சர்க்குலேஷன் ஸ்பேஸ் வந்து நமக்கு இந்த ஹாலை பொறுத்த வரைக்கும் அடிப்படாது. டிவிக்கு வந்து நீங்கள் பெரிய டிஸ்ட்ரக்ஷன் இருக்காது, இந்த ஒரு பெட்ரூம் மட்டும்தான் இருக்குது. இன்னொரு விஷயம், ஹாலை பொறுத்த வரைக்கும் கிராஸ் வென்டிலேஷன் வந்து ஈஸியாக கிடைக்கும். ப்ரைவசி இஷ்யூக்காக நான் வந்து இந்த இடத்துல காம்பவுண்ட் வாலை ஒட்டி மெயின் வாலை ரைஸ் பண்ணிவிட்டு இதுக்கும் நம்ம வந்து பில்டிங்க்கும் காம்பவுண்ட் வாலுக்கும் நடுவில் க்ரில் வித் ஜாலி ஒர்க் பண்ணிவிட்டு ஏர் வென்டிலேஷன் மேக்ஸிமம் இருக்கிற மாதிரி கொடுத்துட்றோம். இந்த ஸ்பேஸ் வந்து ஒரு மெடிடேஷன் இல்லை ஒரு இன்னர் கார்டன் மாதிரி நம்ம பிளான் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக ஹால் முன்னாடி இருந்ததை விட இன்னும் யூஸபிளாக பெருசாக இருக்கும். ஓப்பன் பிளானுங்கிறதுனால நம்ம இன்னுமே வந்து நிறையவே ஸ்பேஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் வித் பர்பஸ்ஃபுல்லாக. அப்புறம் கிளைண்ட்டோட முக்கியமான ரெக்குவயர்மெண்ட் ஒரு ஸ்விங் வேணும்னு சொல்லியிருந்தார். வேறு எந்த இடத்துல வச்சுருந்தாலும் நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ நம்ம கார்டனுக்குள்ளேயே ஒரு ஸ்விங் வந்து நம்ம கொடுத்துட்டோம். பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரைவசி இஷ்யூஸ் வர்றதுக்கு தடுக்கிற மாதிரி ஒரு மெயின் பெட்ரூமோட டோரை வந்து நான் கொஞ்சம் முன்னாடி தள்ளி அந்த ஒரு பிரச்சனையை அவாய்ட் பண்ணிட்டேன். இன்னொரு விஷயம், இந்த பெட்ரூமில் ஒரு ஸ்டெடி ஸ்பேஸ் வேணும், ப்ளஸ் வார்ட்ரோப் பொசிஷனும் நம்ம சவுத் வெஸ்ட் கார்னரில் கொடுக்கணுங்கிறதுனால சவுத் வெஸ்ட்டில் வார்ட்ரோப் பிளான் பண்ணுறதுக்காக டாய்லெட்டோட டோரையும் மாற்றிட்டேன். ப்ளஸ் இதனால் நமக்கு இந்த இடத்துல ஒரு ட்ரெஸ்ஸிங் ஸ்பேஸும் கிடைக்கிது, ஒரு ப்ரைவசி ஜோனும் கிடைக்கிது. டாய்லெட்லேருந்து நம்ம டைரெக்டாக வெளியே வர தேவையில்லை. இன்னொரு விஷயம், வாஸ்துக்காக நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது, பிளின்த்து எக்ஸிஸ்டிங் லெவலோட பிளானை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாதுங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவருக்கு வந்து இந்த பெட்ரூமில் கார்னர் விண்டோ கேட்டிருந்தார். ஸோ இந்த விண்டோவை ஆக்சுவலாக நான் வந்து 9 feet லிண்டல் ஹைட்டும் 1 feet வந்து சில் கொடுத்து 8 feet வந்து டோட்டல் விண்டோ ஹைட்டு வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருந்தேன். ஸோ விசிபிளாக பார்த்திங்கன்னா இந்த விண்டோ ரொம்பவும் பெருசாக இருக்கும், யூஸபிலிட்டிக்கும் நல்லாவே இருக்கும். அவர் கேட்ட அதே எஃபெக்ட் அதை விட பெட்டராகவே வந்து நம்மளால் இந்த விண்டோவை யூஸ் பண்ணிக்க முடியும். பூஜா ரூமை வந்து இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணிவிட்டு நான் வந்து அதாவது ஈஸ்ட் ஃபேஸிங் கூட ப்ளஸ் இந்த ஓப்பன் பிளான் கான்செப்ட் மூலயமா டைனிங்குமே இன்னும் பெரிய ஸ்பேஸாக யூஸ் பண்ணிக்க முடியும். இன்னொரு பெரிய ரெக்குவயர்மெண்ட் அவங்களுக்கு இன்னொரு பெரிய
10க்கு 10 ஒரு கெஸ்ட் பெட்ரூம் வந்து என்னால் ப்ரொவைட் பண்ண முடிஞ்சது. ஆக்சுவலாக இதுலேயே அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த ஒரு போர்ஷன் ப்ளஸ் இந்த ஒரு போர்ஷன். ஆக்சுவலாக இந்த ஒரு போர்ஷனும் கூட டால் விண்டோ கேட்டிருந்தாரு. ஒரு சின்ன ஒரு கார்டன் ஸ்பேஸ் கொடுத்துட்டோம். ப்ரைவசியும் நம்ம பிளாக் பண்ணி ஒரு ஏர் வென்டிலேஷனுக்காகவும் இந்த ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஸ்விங் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஒரு கெஸ்ட் பெட்ரூம் எக்ஸ்ட்ரா ஒரு பெட்ரூமே வந்து சேம் அதே லேஅவுட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு மேஜரான சேஞ்சஸுமே எக்ஸிஸ்டிங் லேஅவுட்டை பண்ணாமல் சின்ன சின்ன பாயிண்ட்ஸை மட்டும் மாற்றுறது மூலிமா எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம மாற்ற முடியுங்கிறத இந்த பிளான் மூலிமா நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு டோர் கொடுத்துருப்பாங்க. நான் அதையும் எடுத்துகிட்டு கிச்சன் பெருசாக இருக்கட்டும்ன்ட்டு ஃபுல் ஸ்பேஸையும் யூஸ் பண்ணிக்க சொல்லிட்டேன். இந்த இடத்துல வந்து ஒரு அக்வாரியம் டைப்பில் வந்து ஒரு கீழே வந்து வாஷ் பேஷனும் மேலே அக்வாரியம் ஒரு ஃபிஷ் டேங்க்கும் வந்து இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ஸோ கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட்டை மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிளானோட ரிவ்யூ ப்ளஸ் நம்ம பண்ண சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான கண்டென்ட்டை நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுறதுக்கு நம்மளோட ரியலைன் ஆர்கிடெக்சருங்கிற பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம அவைலபிளாக இருக்கும். உங்களோட வீட்டோட பிளானையும் இல்லை உங்களுக்கு ஸ்ட்ரகிளாக இருக்கக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் வந்து மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து ஆக்சுவலாக இது லோக்கலில் இருக்கிற பில்டர்கிட்ட கொடுத்து இந்த பிளான் லேஅவுட்டை வாங்கிட்டாங்க. வாஸ்துக்காக என்ன தான் வந்து பிளானை வந்து அவங்க கன்சிடர் பண்ணி போட்டிருந்தாலும் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை அவங்களால கண்டிப்பாக சார்ட் அவுட் பண்ண முடியாது. ஒரு சின்ன ஸ்பேஸாக இருந்தால் கூட மேக்ஸிமம் யூஸ் பண்ணி ஒரு லிவிங் ஸ்பேஸாக நம்மளோட வீட்டை மாற்றணுன்னா நீங்கள் எப்போவுமே ஒரு ஆர்கிடெக்டை ஃபஸ்ட்டு ஹையர் பண்ணுங்கள். எந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணும்போது இன்னமும் பெட்டராக வந்து நம்மளோட வீட்டை இன்னும் டிசைன் பண்ணிக்க முடியும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒன்ஸ் அகைன்.